கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் சங்கீதம் 6:8. கர்த்தர் என் அழுகின் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் நம் அழுகின் சத்தத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். சங்கீதம் 84:6 வாசிக்கிறோம். அழுகின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே அழுகின் பள்ளத்தாக்கை நாம் உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறோம். ஆதியாம் 21 வாசிக்கிறோம். ஆகார் பிள்ளை சாகிறதை பார்க்க மாட்டேன் என்று தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். கர்த்தர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். ஆகாரின் கண்களை திறந்தார். தண்ணீர் துறவை கண்டு துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு கொடுத்தாள். பிள்ளையுடனே கர்த்தர் இருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் வனாந்தரமான சூழ்நிலையிலே, வெறுமையான சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார். நம்முடைய அழுகைக்கு கர்த்தர் ஒரு முடிவை காண்பிக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய அழுகின் சத்தத்துக்கு அவர் மனம் இறங்கி நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது நம்முடைய அழுகையை களிப்பாக மாற்றுவார். 1 சாமுவேல் 1:10 வாசிக்கிறோம். அன்னாள் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரிடத்திலே விண்ணப்பம் பண்ணினாள். அவருடைய சமூகத்திலே இருதயத்தை ஊற்றி ஜபித்தாள். கர்த்தர் அன்னாளின் ஜபத்துக்கு பதில் கொடுத்தார். அன்னாளின் கண்ணீரை கர்த்தர் துடைத்தார். அன்னாளின் வாழ்க்கையிலே இருந்த அழுகியை கர்த்தர் ஆனந்தமாக மாற்றினார். அன்னாளுக்கு சாமுவேலை கொடுத்தார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய குறைவுக்கு மத்தியிலே நாம் கர்த்தரிடத்திலே அழுது ஜபித்திருக்கலாம். கர்த்தர் இந்த நாளிலே அழுகின் சத்தத்துக்கு மனதுருகி அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். லூக்கா 7:13 வாசிக்கிறோம். நாயின் என்கிற ஊரிலே ஒரு தாய்க்கு ஒரே மகன். அவன் மரித்து போனான். உடனே அவனை அடக்கம் பண்ணும்படியாக கொண்டு வருகையில் இயேசு அந்த இடத்திலே நின்று அந்த தாயை பார்த்து அழாதே என்று சொல்லி அவள் மேல் மனதுருகி பாடையை தொட்டார். உடனே மரித்தவன் உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயின் இடத்தில் ஒப்படைத்தார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இழந்து போன சூழ்நிலையிலே நாம் அழுது கொண்டிருக்கலாம். கர்த்தர் நம்மை இந்த நாளிலே ஆறுதல் படுத்துகிறவராய் இருக்கிறார். இழந்து போன எல்லாவற்றையும் நம்மிடத்திலே ஒப்படைக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய அழுகின் சத்தத்துக்கு மனதுருகி அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். சங்கீதம் 6:8 வாசிக்கிறோம். கர்த்தர் என் அழுகின் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக.